இப்போ வந்து பிராத்மிக்கில் 7th பாடம் பார்க்க போகிறோம். இப்போ பாடு சாத் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ அப்படின்னா, லதா நீ இங்கே என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மே யஹா படுத்தி ஹூ அப்படின்னா நான் இங்கே படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னது? லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ மே யஹா படுத்தி ஹூன்னா லதா நீ இங்கே என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. மே யஹா படுத்தி ஹூனா நான் இங்கே படிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். காய் கியா பீத்தி ஹே அப்படின்னா காய்னா பசு என்ன குடிக்கின்றது அப்படின்றது. காய் பானி பீத்தி ஹே அப்படின்னா காய்னா பசு, பானினா தண்ணி, தண்ணி குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். காய் பானி பீத்தி ஹே. குத்தா கியா காத்தா ஹே குத்தா பாத் காத்தா ஹே. குத்தா கியா காத்தா ஹேனா குத்தா என்ன சாப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குத்தா பாத் காத்தா ஹேனா பாத்துனா சாதம்னு அர்த்தம். பாத் காத்தா ஹே. குத்தானா நாய், நாய் என்ன சாப்பிடுகிறது? நாய் வந்து சாதம் சாப்பிடுகிறது. பாத் காத்தா ஹே. உங்களுக்கு ஏதாவது வாசிக்க வரலன்னா 2 எழுத்தாக கூட்டி வாசிக்கணும். நம்ம தமிழ் மாதிரியே தான், ஈஸி தான், ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இனி போகிற காலத்துக்குலாம் எல்லாருமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஹிந்திக்காரவங்க தான் நம்ம மதுரையிலையுமே அதிகமாக இருக்காங்க. அதனால் ஹிந்தி கற்றுக்கிறது வந்து ஒரு வேஸ்ட்டு, ஹிந்தியை ஒழிப்போம் அப்படிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதும் ஒரு யூஸ் தான் நம்மளுக்கு. எதுவுமே வேஸ்ட்டுன்னு ஆகாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாடம் 8 பாட் ஆட். தினேஷ் லாத்தா ஹே அப்படின்ற பாடம் பார்ப்போம். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே அப்படின்னா தினேஷ் கஹானா எங்கே, எங்கேருந்து பேனா, கலம்னா பேனா, லாத்தா ஹே வாங்கினான் அப்படின்னு கேட்குறாங்க. தினேஷ் பஜார் சே கலம் லாத்தா ஹே அப்படின்னா தினேஷ் வந்து பஜாரில் இருந்து பேனா வாங்கினான் அப்படின்னு அர்த்தம். விஜய் கியா காத்தா ஹே, அங்கே இந்த பூபால் கியா காத்தா ஹே அந்த மாதிரி தான் இது வந்து விஜய் கியா காத்தா ஹே அப்படின்னு. விஜய் சேப் காத்தா ஹே. சேப்னா ஆப்பிள், சரியா? விஜய் சேப் காத்தா ஹே. விஜய் கியா காத்தா ஹேனா விஜய் என்ன சாப்பிடுகிறான் என்று அர்த்தம். விஜய் சேப் காத்தா ஹேனா விஜய் ஆப்பிள் சாப்பிடுகிறான். வனஜா தும் கஹா படுத்தி ஹோ அப்படின்னா வனஜா நீ எங்கே படிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூம். மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூம் அப்படின்னா நான் வந்து காந்தி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? வனஜா தும் கஹா படுத்தி ஹோ மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூம். இன்னொருக்கா படிச்சிடலாமா? தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே அப்படின்னா தினேஷ் வந்து எங்கேருந்து பேனா வாங்கினா. தினேஷ் பஜார் சே கலம் லாத்தா ஹே அப்படின்னா தினேஷ் வந்து பஜார்லேருந்து பேனா வாங்கினா. விஜய் கியா காத்தா ஹே அப்படின்னா விஜய் வந்து என்ன சாப்பிடுகிறான். விஜய் சேப் காத்தா ஹே. விஜய் வந்து ஆப்பிள் சாப்பிடுகிறான். வனஜா தும் கஹா படுத்தி ஹோ அப்படின்னா வனஜா நீ எங்கே படிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூம். வனஜா நீ எங்கே படிக்கிறாய்? நான் காந்தி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாய்.